கூர்மையானவைகளாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பிரசங்கி 10வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஒருவர் வாசிக்கலாம். பிரசங்கி 10வது அதிகாரம் 10வது வசனம். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருந்தால் அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். இன்னைக்கு நம்ம ஊழியத்திற்காக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்மளுடைய பட்டயமானது கூர்மையாக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்மளே கேள்வி கேட்கும். அப்போ என்னோட பட்டயம் ஷார்ப்பா இருக்கா? யார் எந்த ஒரு காரியங்களை கேட்டாலும் பகிர்ந்து கொடுப்பதற்கு என்னுடைய பட்டயம் கூர்மையாக்கப்பட்டு இருக்கிறதா அல்லது மழுங்கி போயிருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். எப்பவுமே நம்ம பொதுவா எந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த விரும்புறோம், நல்ல ஷார்ப்பா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டினா அதை தூக்கி ஒரு ஓரமா வச்சிருவோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பி அவருடைய தரிசனத்திற்கென்று நம்மை கர்த்தர் நிற்க பண்ணி இருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? கூர்மையாக்கப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ கூர்மை ஆக்கப்படலை அப்படின்னு சொன்னா நம்மை கர்த்தர் பயன்படுத்துவது மிகவும் ரொம்ப போராடி எப்படி சொல்றது, ரொம்ப ஆண்டவர் ரொம்ப பலத்தை யூஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடியதான ஒரு நிலைமைக்குள்ள நம்ம காணப்படுவோம். இன்னைக்கு தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு காரியம், உங்களை கூர்மையாக்கக்கூடிய காரியங்கள்ல உங்களுடைய சிந்தையை திருப்புங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள்னால நம்ம மழுங்கி போயிருக்கிறோம். ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஊழியர்கள் ரொம்ப கடுமையா இருப்பாங்க. சண்டே சர்ச்சுக்கு வரும்போதும் சரி, விபிஎஸ் எல்லா நேரத்துலையும் இன்னைக்கு எல்லாரும் கரிசனையா நம்மளை போல அப்படின்னு யோசிச்சு பேசுறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சண்டே சர்ச்சுக்கு வரும்போது கூட காலையில எந்திரிச்சு வசனம் வாசிச்சியா, இன்னைக்கு நீ ஜோமனையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நாங்கெல்லாம் பயந்துட்டே அதுக்காக ஆரம்ப நாட்கள்ல வாசிச்சுட்டு போவோம். ஒரு டைம் படிக்கல அப்படின்னு சொன்னா அங்க முன்னாடியே முழங்கால், அந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் முழங்கால நிக்க வைப்பாங்க. அப்போ அன்றைக்கு கூர்மையாக்க கூடியதான காரியங்கள் அன்னைக்கு எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. படிக்கலைன்னு ஹோல் சர்வீஸும் எங்களை முழங்கால் போட வைக்கிறாங்களே, ஒரு வசனம் படிக்கலைன்னா முழங்கால் படியிட வைக்கிறாங்களேன்னு சொல்லி கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அந்த அம்புகள் அன்னைக்கு மெல்ல மெல்ல ஷார்ப் பண்ணதை நான் இந்த நாட்கள்ல உணர்றேன். இன்னைக்கு நம்மளை யாரும் கேட்கறது இல்ல, பைபிள் படிச்சியா தம்பி, இன்னைக்கு நீ என்ன வசனம் வாசிச்ச, இன்னைக்கு உன்னோட டிவோஷன் என்ன, எதை தனியா நீ தியானிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு யாரும் இது பண்ணல. அன்பா கொண்டு போறாங்க, தம்பி படிங்கப்பா அப்படின்னு, படிங்க அப்படின்னு. அப்போ இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற இந்த நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்மளை எப்படியெல்லாம் ஷார்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என்னிடத்துல ஒரு மரத்தை வெட்ட சொன்னீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 4 மணி நேரம் நான் அதை ஷார்ப் பண்றதுக்கு தான் அந்த டைமை யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா அந்த 2 மணி நேரத்துக்குள்ள என்னால முடிச்சிட முடியும். 6 மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஷார்ட் டைம்ல என்னால முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு நம்ம நிறைய நேரத்தை என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம முயற்சியில, சொந்த முயற்சியில இந்த ஊழியத்தை இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம ஷார்ப் பண்ணிட்டு நீங்க பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அறுவடைய, ஒரு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் நம்மளால பார்க்க முடியும். வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் அந்த சாப்டர்ல நம்ம பார்க்கும்போது 12 கோத்திரங்களை ஆண்டவர் சொல்றாரு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல திருப்பி அந்த 12 கோத்திரங்களுடைய பேரை சொல்லும் பொழுது அதுல ஒரு கோத்திரம் மிஸ் ஆயிடுறாங்க. யாருக்காச்சும் தெரியுமா? 12 கோத்திரமே உங்களுக்கு ஞாபகமா இல்ல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யாக்கோபுடைய 12 குமாரர்களை தான் 12 கோத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு, யாரையும் ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்காக நான் சொல்ல வரல. இந்த விஷயத்தையெல்லாம் நீங்க பேசிக்கா இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த 12 கோத்திரங்கள் பேர்ல ஒரு பேர் மட்டும் வெளிப்படுத்தின விசேஷத்துல விடுபடும். அது யார் அப்படின்னு சொன்னா தான் கோத்திரம். இந்த தான் கோத்திரம் எதனால விடுபட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தன்னை ஷார்ப்பாக்கிக்க அவங்க விரும்பல. அவங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருந்து அவங்கள சரியா கைட் பண்ணணும்னு அவங்க விரும்பல. எது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, எது நமக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாம நமக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கோ, அந்த சூழ்நிலைக்குள்ளவே அவங்க இருந்ததுனால அவங்களால கூர்மையாக்கப்பட முடியல.
அப்போ இந்த தானுடைய கோத்திரம் மிகவும் பரிதாபத்திற்குரியதா மாறுனாங்க. எந்த இடத்துல இருந்தா யுத்தம் வராது, எந்த இடத்துல இருந்தா சண்டை வராது, எந்த இடத்துல இருந்தா நம்ம ரொம்ப போராட தேவையில்லைன்னு யோசிச்சு 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 ஒரு நல்ல சௌகரியமான இடத்துக்குள்ள இருந்தாங்களோ அதே அவங்களுக்கு பிற்காலத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினதை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். யோசுவாவில நம்ம பார்க்கும் பொழுது, யோசுவால நம்ம வாசிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கான கோத்திரத்தை ஆண்டவர் பிரிச்சு கொடுத்துருவாரு. அதுவும் மிகப்பெரிய எல்லைகள் தான். ஆனா இவங்க ஒரு குறுகின வட்டத்தோடவே முடிச்சிருவாங்க. அந்த எல்லையை ரொம்பவும் ஷார்ட்டான ஒரு எல்லைக்குள்ள அவங்க இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம மறுபடி அவர்களோட போராடுறதா, பெலிஸ்தியர்களோட நம்ம போராடணுமா, எமோரியர்களோட நம்ம போராடணுமா, அதுக்கு இது லகுவா இருக்குதுல்ல, சண்டை போடாம யுத்தம் இல்லாம இந்த சின்ன பகுதி இருந்தா கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சமான ஒரு எல்லையை மாத்திரம் தனக்கு சுதந்திரித்து கொண்டாங்க. தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஒரு பெரிய எல்லை. ஆனா அவங்க ஒரு லிமிட்குள்ள வந்துட்டாங்க. இது போதும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க விரும்பல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, பின்னாட்கள்ல யோசேப்புக்கு 2 பங்கு கிடைக்கும் பொழுது, யோசேப்பு இவர்களை மேற்கொள்ளும் பொழுது தன்னுடைய சொந்த சகோதரனுக்கே அவங்க அடிமையாய் சேவிக்கக்கூடிய நிலைமைக்குள்ள தள்ளப்படுறாங்க. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த எதற்காக சொல்ல வர அப்படின்னு சொன்னா, தான் எப்படி ஒரு தலைமைத்துவத்தை விரும்பல, ஒருத்தருக்கு கீழே இருந்து நம்மளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல நபர்களை அவர் விரும்பாததுனால அவருடைய வாழ்க்கையில கூர்மையாக்கப்பட முடியாம போனாங்க. இன்றைக்கு உங்களை நடத்துகிற ஒரு நல்ல லீடர்ஸ் இருக்கும் பொழுது அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, எப்படி தான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, எதுக்கு அண்ணா இந்த பொறுப்பை கொடுத்தா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஜோமனி அது இதை எடுக்கணும், வசனமெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்புனீங்கன்னா, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற பெரிய பெரிய காரியங்களை நீங்க செய்ய முடியாம நீங்களே மட்டுப்படுத்துறதா மாறிடும். அப்போ ஆரம்பத்துல ஆதியிலே ஆரம்பித்ததான இந்த தான் கோத்திரத்தின் பெயர் முடிவுல இல்ல. இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துல ஊழியத்துல இருக்கிறோன்றத காட்டிலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ தான் தன்னுடைய பங்கை இழந்து போனான். அது மனாசேக்கு அந்த பங்கு போனது. அப்ப இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே நீங்க எனக்குன்னு வச்சிருக்கிற திட்டத்தை, நீங்க எனக்குன்னு வச்சிருக்கிற தரிசனத்தை, நீங்க எனக்குன்னு வச்சிருக்கிற இடத்தை என்னுடைய மழுங்கி போயிருக்கிற தன்மையினால நான் இழந்து போயிடக்கூடாது. அவர் முடிவில் அவருடைய பெயர், அவருடைய கோத்திரம் இடம் பெறல. பரலோக ராஜ்யத்துல 12 கோத்திரத்துல இடம் பெற்றிருக்க வேண்டிய நபர், ஆண்டவரோடு கூட அமர வேண்டிய நபர், ஆண்டவரோடு கூட நெருங்கி உறவாட வேண்டிய நபர், அந்த ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து போனான். மாறாக மனாசேக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்ன ஷார்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அப்போ நீதிமொழிகள் 27:17 நம்ம வாசிக்கும் பொழுது, இரும்பை இரும்பு கருக்கிடும், அதே போல ஒரு மனுஷன் என்ன பண்றான், தன்னுடைய சிநேகிதனை கருக்கிடுகிறான்னு இருக்கும். அதை இங்கிலீஷ் பைபிள்ல வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, one person sharpens another அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு பைபிள்ல படிக்கும் போது சில விஷயங்கள் புரியல, மேக்சிமம் நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறீங்க இல்லையா, அப்போ தமிழ் படிக்கும் போது சில வசனங்கள் புரியாது. அப்ப இது புரியல அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. இதுக்கு என்ன அர்த்தம், இதனுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் பைபிளை நீங்க ரெஃபர் பண்ணலாம். அப்போ அதுல படிக்கும்போது சில விஷயங்களை உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு நபர் முதலாவது நம்ம ஷேர் பண்றது ஆண்டவருடைய சமூகம் மாத்திரம்தான். நீங்க ஜெபிக்க 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 நீங்க ஒரு நாளும் மழுங்கி போயிருக்க மாட்டீங்க, ஆண்டவருக்காக ஷார்ப்பா எழும்புவீங்க. அதே போல 2வது வேத வசனம் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கும் பொழுது, தேவனுடைய வசனம் கருக்கான எந்த பட்டயத்திலும் கருக்கானதுன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை பார்க்கிறோம். அப்போ அந்த பட்டயம் எப்படி ஷார்ப்பா இருக்கோ அதை நீங்க பார்க்க பார்க்க பார்க்க, அதை நீங்க வாசிக்க தியானிக்க தியானிக்க உங்களுடைய பட்டயங்கள் கருக்காக்கப்பட்டதாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா நீங்க அநேகருக்கு மாறக்கூடிய ஸ்லாக்கியத்தை இயேசுப்பா உங்களுக்கு தருவாங்க. அது மாத்திரம் இல்லாம 3வது பார்க்கும்போது உபவாசம். அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நேரமாச்சு நம்ம தேவ சமூகத்துல உபவாசிச்சு உங்களுக்குன்னு ஒரு தனியா பர்சனலா ஒரு ஜெப நேரம் இருக்கணும். இன்னைக்கு குழுவா ஓடி வர, ஓகே இந்த டைம் ஜெபிக்கிறதோட கூட்டமா உட்கார்ந்துட்டு போறதோட நிறுத்திடாம நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஜெப நேரம்
இருக்கணும். உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். தனிப்பட்ட ஜெப நேரம், தனிப்பட்ட வேத வாசிப்பு, தனிப்பட்ட வேத தியானம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இன்னைக்கு ஷார்ப்பாவீங்க. போன வருஷம் வந்த மாதிரியே இந்த வருஷமும் நான் ஊழியம் செஞ்சுட்டு போக விரும்பல. போன வருஷம் நான் ஊழியத்துல என்னென்ன காரியங்களை சொன்னனோ அதே அளவுல அதே ஞானத்திலேயே நான் ஓடிட்டு இருக்க விரும்பல. இன்னைக்கு நான் என்னைய ஷார்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த பைபிள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இதுல டைம் ஸ்பெண்ட் முடியாம நிறைய விஷயங்கள் நம்மள நிரப்பி இருக்கு. யூடியூப், நிறைய ரீல்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்மளுடைய நேரத்தை கொடுக்குறோமே தவிர இந்த பைபிளுக்கு நம்ம நேரம் கொடுக்கறது இல்ல. முதல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம நிக்கிறதுக்கு முன்னால நம்மள ஷார்ப் பண்ணிக்கணும். ஒரு போர்ஷனை நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டைம் ஆச்சு நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சிருக்கணும். ஆண்டி 40 வசனம் இருக்கு, ஒரு டைம் வாசிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ரிஸ்க் எடுக்காம, நீங்க தேவ பிரசன்னத்துல அமராம, நீங்க ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம பிள்ளைங்களுக்கு போய் சொன்னீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அது பிள்ளைங்களுக்குள்ள ரீச் ஆகாது. அப்போ நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை இங்க வந்திருக்கிறோம், நம்மளை நம்பி ஏசப்பா இந்த ஊழியத்தை தந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு நாள் ஆண்டவர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். இந்த தம்பியை உங்ககிட்ட கொடுத்தன்ல, இந்த தங்கச்சியை உங்ககிட்ட கொடுத்தன்ல, நீ அவங்கள சத்தியத்துக்குள்ள நடத்தினியான்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம சத்தியத்தினால நிரப்பப்பட்டிருந்தாதான் அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். நிறைய பேத்துக்கு பைபிள் எடுத்தா தூக்கம் வந்துடும், அது ஒரு காரியம். சில பேருக்கு போர் அடிக்குது. ஏன் அப்படின்னா முதல்ல நீங்க வாசிக்கிற வசனத்தை உங்க கண்ணு பார்க்கணும், 2வது உங்க காது கேட்கணும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம பார்க்கும் பொழுது சத்தமா நீங்க வாசிக்க பழகுங்க. ஆரம்ப நாட்கள்ல எடுத்தோன்னே இப்படியே பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தூக்கம் வரும், கண்டிப்பா போர் அடிக்கும். அப்போ நீங்க படிக்கும் போதே நீங்க வாசிக்கும் போதே அந்த வசனம் உங்க காதுக்குள்ள போகும்போது அதன் மூலமா ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறதா நீங்க உணர முடியும். அப்போ இன்னைக்கு இப்போ 4 நாட்கள் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாள் டைம் இருக்கு. இந்த டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, என்ன நான் ஷார்ப் ஆக்கிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா நீங்க இன்னைக்கு எடுக்க போற போர்ஷனை நீங்க உங்க ரூம்ல போயிட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்க சத்தமா வாசிக்கலாம். அப்ப வாசிக்கும் போதுதான் அந்த வேதத்தினுடைய ஆழம் உங்களுக்கு புரியும். அக்கா கிட்டயோ ஆன்டிட்டியோ நீங்க கேட்கலாம், அண்ணாட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது. இந்த வசனம் எப்படி, இந்த ஸ்டோரி எப்படின்னு கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா அண்ணா அக்கா சொல்ற ஸ்டோரியை மட்டும் நம்ம மைண்ட்ல ஏத்திட்டு அங்க போய் நின்னோம் அப்படின்னா பிள்ளைங்க நம்மளை விட ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு அந்த டைம்ல நம்மளால பதில் சொல்ல முடியாம ஸ்கிப் பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும். அப்போ இன்னைக்கு முதல்ல நம்மள ஷார்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வேத வசனத்தை ஒரு டைமுக்கு 2 டைம் உங்க காது கேட்க நீங்க என்ன பண்ணுங்க, சத்தமா வாசிங்க. அதே போல ஒரு மனுஷன் இன்னொருத்தரை என்ன பண்றாங்க, ஷார்ப் பண்றாங்கன்னு பாக்குறோம். அப்போ நமக்கு மேல ஒரு நல்ல தலைவர்களை, நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஆண்டவர் கூட ஊழியத்திற்கு இது பண்ணும் பொழுது 2 பேரா அனுப்புவார் இல்லைங்களா? இன்னைக்கு உங்களுக்குள்ள 2 பேரா நீங்க சேர்ந்துருக்கிறீங்களான்னு தெரியல. ஒருவேளை உங்க ஏஜுக்குள்ளவே இல்ல உங்க ஏஜை விட கம்மியா அந்த மாதிரி நீங்க ஒருவேளை க்ளோஸ் அப் ஆகி அவங்களுக்கு கீழே அவங்க லெவலுக்கு நீங்க யோசிக்கிற அளவுக்கு போகாம உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில இவங்க கூட நம்ம பேசுறதுனால, இவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் இன்னும் க்ரோத் ஆகுதா, நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கிறோமா அப்படின்னு இந்த காலையில யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னும் ஒரு நல்ல ஒண்டியா இருப்பதிலும் இருவர் சேர்ந்திருப்பது நலம். ஏன்னா ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, தூக்கி விடுவாங்க. அப்போ இன்றைக்கு நம்மளை தூக்கி விடுறதுக்கு நம்மளை விட ஸ்ட்ரென்த்தா இருக்கிறவங்க தான் நமக்கு தேவை. இன்னைக்கு உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ற, உங்களை ஷார்ப் பண்ற நபர் உங்க பக்கத்துல இருக்காங்களா, அவங்களோட நீங்க நல்ல ஃபெலோஷிப் வச்சிருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப வாலிப பிள்ளைகள், இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைகளோடவே தான் சேர்றதுக்கு விரும்புவோம், அவங்க கூட தான் நல்ல க்ளோஸா இருப்போம். நான் தப்பு சொல்லல. அதே சமயத்துல உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள் தேவை. இரும்பு கருக்கிடும். அதே போல ஒரு சிநேகிதன் என்ன பண்றாரு, உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டுகிற இன்பம்னு நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். அப்போ சில தலைவர்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது அவங்க உட்கருத்தான சில விஷயங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு வேலை புரியாம இருக்கலாம், பின்னாட்கள அதனுடைய அறுவடை உங்களால பார்க்க முடியும். அப்போ பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்போ அதே போல இன்றைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு நல்ல பிரேயர் பார்ட்னர், ஒரு நல்ல பைபிள் காரியங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பார்ட்னர் உங்களுக்கு இருக்கிறதும் ரொம்ப அவசியம். இந்த விஷயங்கள்லாம் தான் உங்களை ரொம்பவும் ஷார்ப்பா வச்சுக்க உதவும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, அப்பா இந்த தான் ஒரு தலைமைத்துவத்தை விரும்பல, யாருக்கு கீழேயும் இருக்க விரும்பல, எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல, நான் அந்த நிலைமைக்கு நான் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் வந்ததை காட்டிலும் அடுத்த இடையில 1 இயர் கேப் இருக்கும் இல்லைங்களா, போன வருஷம் வந்ததை விட இந்த வருஷத்துல வேதத்துல நான் முன்னேறி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு
பைபிளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. கூடுமானால் மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தை கண்டிப்பா நம்ம மனசுல மனப்பாடமா நம்ம வச்சிருக்கணும். அப்போ இது எப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன பொண்ணு சண்டே ஸ்கூல் படிக்கிற பொண்ணு 4th 5th தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த 3 அதிகாரம் சொல்லையில நான் வெக்கப்பட்டேன். ஆண்டவரே, எனக்கு இன்னும் அந்த வசனங்கள்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நம்மளை விட சின்ன பிள்ளைங்க இன்னும் ரொம்ப டெவலப்பா இருக்கிறாங்க. அப்போ அதுக்கேத்த மாதிரி நம்மளும் மாத்திக்கணும். நம்ம ஆயுதம் ஷார்ப்பா மாறணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள்னு சொல்றோம். ஆகவே இந்த நேரத்துல எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா என்ன நீங்க ஷார்ப் பண்ணுங்க, என்ன நீங்க தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அதுக்கு உம்முடைய பலன் அதிகமா பிரயோகிக்க விடாம என்னால முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போட, என்ன நான் உமக்குள்ள ஷார்ப் பண்ணிக்க எனக்கு நீங்க நல்ல கிருபைகளை தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாம். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஏசாயா 41வது அதிகாரத்துல, இதோ நான் உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை புதிதாய் ஒரு கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆகவே இந்த வேளையில ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஏசப்பா என்ன குறித்து உம்முடைய நினைவுகள் பெரிது, அதற்கேற்றார் போல நான் என்னை பழக்குவித்துக் கொள்ள தேவ பிரசன்னத்திலே என்னை நான் அதற்கேற்ற ஆயத்தங்களை செய்ய எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. தான் தனக்குரிய இடத்தை இழந்து போனது போல எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற கிருபைகளை, எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற இடத்தை, எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற தரிசனத்தை எங்களுடைய சோம்பேறித்தனத்தினால, எங்களுடைய சுய ஆண்டவரே சுதந்திரத்தினால நாங்க இழந்து போயிடக்கூடாதுப்பா. ஒரு தலைமைத்துவத்தின் கீழே இருக்க ஆண்டவரே, எந்த ரிஸ்கையும் எடுக்க நாங்க ஆயத்தமா இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.